ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தெலுங்கு அடல்ட் காமெடி ட்ராமா வெப்சீரிஸாக எடுக்கப்பட்ட சூப்பர் சுப்பு அப்படின்ற வெப்சீரிஸ் இப்போ தமிழ் டப்பிங்கான நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெளிக்குள்ள போகலாம். இந்த சீரிஸில் லீட் ரோலில் ஹீரோவா சுந்தர் பிக்ஷன் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது கதையில் வர நம்ம ஹீரோவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்காரு. ஸோ அதனாலே இவருடைய ஃபேமிலி மொத்தமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து இவர் ஒரு ஹெட் மாஸ்டருடைய பையனா இருந்தாலுமே இவருக்கு படிப்பு அப்படின்னு சுத்தமாக இல்லை. ஸோ ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டெம்பரரி டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இவரோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல இவர் ஸ்கூல்ல பண்ண ஒரு சில தப்பான விஷயத்து மூலயமா அதை மறைக்கிறதுக்காக ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷனை பத்தி சொல்றதுக்காக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கூடிய காமெடியான சீக்வன்ஸ்ல என்ன கடைசியாச்சு அப்படின்றது ஒன்னே ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த ஆக்டிங்குமே சீரிஸ் நினைச்ச ஒரு கேரக்டருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. தென் சீரிஸ்ல இவங்க சொல்ல வர அந்த மெசேஜ் அப்படின்றது கொஞ்சம் புதுமையா இருந்தாலுமே அது ஆன் ஸ்கிரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூரா தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி போகும். அதுக்கப்புறம் அவருக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ சீரிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அருமையா கனெக்ட் ஆகுது. ஸ்டோரியா பார்க்கும்போது சரி ஒரு ஓல்டு கண்டென்ட்டா இருந்தாலுமே அதை ஆன் ஸ்கிரீன்ல கொஞ்சம் புதுசாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஹியூமர் சீக்வன்ஸோட சேர்த்து ப்ரெசென்ட் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நான் தனியாக மட்டுமே பாருங்க.